அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு முகமை பல உலகத் தலைவர்களின் தொலைபேசி உரையாடல்கள், மின் அஞ்சல் மற்றும் இணையதள தகவல் பரிமாற்றங்களை கண்காணித்து பதிவு செய்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தங்களைப் பற்றியும் தங்களது நாட்டைப் பற்றியும் அமெரிக்கா உளவு பார்க்கிறதோ என்ற எண்ணம் பல நாடுகளின் தலைவர்களை கலக்கத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய நெருங்கிய நண்பர்களான ஜெர்மனி மற்றும் பிரேசில் நாட்டு தலைவர்களின் டெலிஃபோனையே அவங்க டேப் பண்ணிருக்காங்க. இது ஒரு பயங்கரமான அத்துமீறல். எந்த நாட்டுக்கும் இதற்கு உரிமை கிடையாது. அதாவது பார்லிமெண்ட்டினுடைய மேற்பார்வை குழுன்னு வச்சுக்கலாம். அங்கே செனட் ஓவர்சைட் கமிட்டி அப்படின்னு வச்சுருக்காங்க. அவங்க அனுமதி பெற்று தான் செய்யணும்னு ஆனால் இந்த மாதிரி பல லட்சத்துக்கு அவங்க அனுமதி கொடுத்தார்களா இல்லையா? சிலது அவர்கள் கூட கொடுக்க முடியாத நிலையில் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலும் அமெரிக்க ஜனாதிபதி அதை அவர்களுக்கு அதையும் மீறி அனுமதி அளிக்கும் உரிமை உண்டு. அவர் அப்படி கொடுத்தாரா அப்படின்னு பல்வேறு குறைபாடுகள் இதில் தெரியுது. இது மற்ற நேச நாடுகளுடன் அமெரிக்காவுக்கு பெரும் கசப்புணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இந்த ரகசிய பதிவு எப்படி சாத்தியமாகும்? எவ்வாறு இது செய்யப்படுகிறது? இதற்கான யுத்திகள் என்ன? ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒரு சாஃப்ட்வேர் உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்ததுனாலே வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்ஸ், ஹோல்ஸ், அந்த பக்ஸை வச்சு தான் அட்டாக்கர்ஸ் அட்டாக் பண்ணி ஆக்சஸ் எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் உண்டு மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும். சரி, சிடிஎம்ஏல பார்த்தீங்கன்னா ஸ்பூஃபிங் அட்டாக்னு இருக்குது. ஸ்பூஃபிங் அதை இன்னொன்று ஒரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா க்ளோனிங் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் உங்களோட சிடிஎம்ஏ ஃபோனை ஒரு செகண்ட் வாங்கிட்டு அதில் உள்ள இஎஸ்என் நம்பரை என்னோடய கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணிவிட்டு அதை நான் இன்னொன்று ஒரு ஃபோனில் இன்ஜெக்ட் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் என்ன அங்கே பேசினாலும் எனக்கு இங்கே லைவாக பேசக்கூடியது கேட்கலாம். சர்வீஸ் இப்போ ஒரு கேம் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க, அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கேம் விளையாடிக்கிட்டு இருப்பீங்க. பட் சின்ஸ் ஒரு மலிஷியஸ் மோட்டிவால் அந்த ஹேக்கர்ஸ் டெவலப் பண்ணதால் உங்கள் கான்டாக்ட்ஸில் இருக்க ஃபோன் புக்கில் இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே அது ஸ்னிஃப் பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் சென்ட் பண்ணுற எஸ்எம்எஸ் இல்லை ரிசீவ் பண்ணுற எஸ்எம்எஸை அதுவே டேப் பண்ணி ஒரு டார்கெட் யூஸருக்கு ஃபார்வர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் கால் ரெஜிஸ்ட்ரியில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் யார் யாருக்கு கால் பண்ணியிருக்கீங்க. ஸோ இட் கேன் டேக் ஆல் தீஸ் ஹிஸ்ட்ரிஸ் டு பி ஸ்பெசிஃபிக். பார்த்தீங்கன்னா இதை ஸ்பைவேர் அப்ளிகேஷன் வாங்க. விண்டோஸில் கீ லாகர்ஸ்ன்னு வாங்க. பட் இட் நாட் ஒன்லி டஸ் அ கீ லாகர், இதை ஒரு பேக் டோர்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் பேக் டோர் வேறுன் ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனோட இன்டகிரேட் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் என்ன ஆகும்னா இட் வில் ஸ்பை ஆன் தி எண்ட் யூசர் மொபைல். இது மாதிரி சிம் கார்ட்ஸ் அண்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 மேஜர் மாடியூல்ஸ் உண்டு. ஒன்று நிம், இன்னொன்று நேம். நிம்ங்கிறது நம்பர் ஐடென்டிட்டி மாடியூல், நேம்ங்கிறது நம்பர் ஆக்சஸ் மாடியூல். ஸோ இந்த மேஜராக இந்த 2 தான் ஐஎம்இஐ நம்பரோடு சேர்ந்து உங்களோட ஃபோனுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி கொடுக்கும் நெட்வொர்க்கில் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த 3 ஐடென்டிட்டியுமே ஒரு அட்டாக்கர் காப்பி பண்ணிட்டான்னா ஒரிஜினல் ஃபோன் எது, டூப்ளிகேட் ஃபோன் எதுன்னு டிஃப்ரென்ஸே தெரியாமல் பண்ண முடியும். ஸோ இதுதான் க்ளோனிங் அட்டாக். ஈவ்ஸ்ட்ராப்பிங் டெக்னிக்கலாக அது பேச போனால் அது பேர் மேன் இன் த மிடில் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. மேன் இன் த மிடில் அட்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் இன்னொன்று ஆளுக்கு. மேன் இந்த மிடில் அட்டாக், ஒரு அட்டாக்கர் நாங்கள் என்ன பேசுகிறோம்ன்றது கேட்க முடியுதுன்னா அது பேர் தான் மேன் இந்த மிடில் அட்டாக். சரிங்களா? ஸோ இதை ப்ராசஸ் எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. உங்களுக்கு சோர்ஸ் கோட் ஆஃப் த சாஃப்ட்வேர்ஸ் கிடைக்கும். அந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸை உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டரை ஒரு லைவ் செல்ஃபோன் டவராக மாற்ற முடியும். ஸோ ரியல் டைம் மானிட்டரிங் ஒன்று. நெக்ஸ்ட்டு ஆல் சென்சிட்டிவ் டேட்டாஸ் ஷுட் பி என்கிரிப்டட். ஓகேங்களா? ஸோ எல்லா டேட்டாஸையும் என்கிரிப்ட் பண்ணி ஸோ தட் அந்த டேட்டாஸை ரிட்ரீவ் பண்ணாலும் டீக்ரிப்ட் பண்ணாத அளவுக்கு எல்லா சர்வர்ஸ்லையும், இப்போ பில்லிங் சர்வர்லேயோ இல்லை மொபைல்ஸ் எல்லா சர்வர்ஸ்லேயும் டேட்டாஸை என்கிரிப்ட் பண்ணியிருந்தால் இட் வுட் பி டிஃபிகல்ட். நெக்ஸ்ட்டு சோஷியல் இன்ஜினியரிங் அட்டம்ஸ்க்காக எண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் டிசிஷன் மேக்கர்ஸ் எல்லாருக்கும் தே ஷுட் பி ட்ரைன்ட் ஆன் சோஷியல் இன்ஜினியரிங். பிகாஸ் சோஷியல் இன்ஜினியரிங் ஒரு மேனுவல் எரர். இப்போது எப்படி சொல்கிறதுனா பார்த்தீங்கன்னா இதை ஒரு டெக்னாலஜியால் தடுக்க முடியாது. ஸோ ஹியூமன் எரரை தடுக்கணுன்னா தி பீப்புள் ஹூ ஆர் மேனேஜிங் தி சர்வர்ஸ், இந்த மொபைல் அப்ளிகேஷன் சர்வர்ஸோ இல்லை இந்த டெலிகாம் சர்வர்ஸை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு
சோஷியல் இன்ஜினியரிங் த்ரெட்ஸை பற்றி ட்ரைனிங் கொடுத்து ப்ராப்ளி தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான டேட்டாஸை யாருக்கும் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு NTA ஒரு ப்ராசஸ் ஓரியன்ட் எடுத்துகிட்டு வந்தால் தான் முடியும். ஒரு ஜனநாயக அமைப்பில் பாதுகாப்பு முகமைகள் இதுபோன்ற செயலில் ஈடுபடுவது சரியா? சேகரித்த தகவல்களை இந்த அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுடன், மக்கள் பிரதிநிதி சபைகளுடன் எந்த அளவிற்கு பகிர்ந்து கொள்கின்றன?